بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، ولا عدوان إلا على الظالمين. الصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين، وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு முக்கியமான ஒரு மாதத்தை அடையக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்திருக்கின்றான். அருமையானவர்களே, இது ரபீஉல் அவ்வல். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வுலகில் பிறந்து வந்த மாதம். இந்த மாதத்தில் அவர்களுடைய வர்ணனைகள், அவர்களுடைய சுன்னாக்கள் பேசப்பட வேண்டும். அவர்கள் உலகிலேயே மிகவும் பின்பற்ற தகுதியானவர்கள். அவருடைய வாழ்க்கை முறைகள் மக்கள் மயப்படுத்தப்பட்டு அவருடைய சுன்னாக்கள் உலகத்தில் ஹயாத்தாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவும் இதனை வலியுறுத்தியிருக்கின்றது. அதே போன்று இந்த ஊரினுடைய முக்கியமான உலமாக்கள், இந்த பள்ளி நிர்வாகிகள், அருமையானவர்களே, இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்வோம் என்று முன்வந்திருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் ஷமாயிலு திர்மிதி, இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய ஷமாயில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையுடைய அனைத்து விடயங்களையும் உள்ளடக்கிய பகுதிதான் ஷமாயிலு திர்மிதி. அதனுடைய அந்த கிதாபை 12ஆக பிரித்து எல்லா பகுதிகளும் மக்களுக்கு தெளிவுபடுத்தப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு பகுதியாக பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் அருமையானவர்கள், இன்றைய எம்முடைய தலைப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல் அங்க அவயங்கள் எப்படி இருந்தது. அருமையானவர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுடைய உள்ரங்கத்தை பற்றி பேசுகிறார். وَإِنَّكَ لَعَلَى خُلُقٍ عَظِيمٍ. நபியே, நிச்சயமாக நீங்கள் மிக பெரும் மகத்தான நற்குணத்தில் இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். நபி அவருடைய உள்ரங்கம் மிகவும் பசுத்தமானது, இனிமையானது, அழகானது. நபியுடைய குணம் மிகவும் உயர்ந்தது. எப்படி நபி அவர்களுடைய உள்ரங்கம் உயர்வானதோ, சிறப்பானதோ, அழகானதோ, எல்லாராலும் விரும்பத்தக்கதோ, இதே போன்றுதான் அல்லாஹ் தெரிவு செய்த அந்த நபி அவருடைய வெளிரங்கம், உடலுடைய அங்க அவயங்கள், இவைகளும் எல்லோராலும் விரும்பத்தக்கது, அழகானது, பசுமையானது, பசுந்தானது. அருமையான அல்லாஹ் நல்லவர்களே, ஹஜ்ரத் பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், புகாரி முஸ்லிம் வரக்கூடிய ரிவாயத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஹ்ஸனன் நாஸி வஜ்ஹா, நபி அவர்களுடைய முகம்தான் மிக அழகான முகம். நபி அவர்கள் அழகில் மிக உன்னதமானவராக இருந்தார்கள். வ அஹ்ஸனஹும் ஹல்கா, அவர்களுடைய படைகோலம், உடல் அமைப்பு அது மிகவும் அழகானதாக இருக்கிறது. லைஸ பித்தவீலில் பாஇன் வலா பில் கஸீர், நபி அவர்கள் நெடுப்பமானவர்களும் மிகவும் உயர்வானவர்களும் அல்ல, மிகவும் கட்டையானவர்களும் அல்ல. நெட்டையானவராகவும் இல்லை, கட்டையானவரும் இல்லை என்பதாக ஹஜ்ரத் பரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள். ஹஜ்ரத் ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு நபி அவர்களோட இருந்து துலங்கி அவங்கள ஒவ்வொன்றாக துல்லியமாக அணுவணுவாக உற்று நோக்கிய சஹாபாக்கள் நபி அவங்களை பத்தி சொல்றாங்க. நான் ஃபீ லைலத்தி அத்ஹியான், பௌர்ணமி அந்த நாளிலே இருக்கும், பௌர்ணமி நிலவுடைய அந்த நாளிலே நபி அவர்களை நான் பார்த்தேன்.
வஅலைஹி ஹுல்லத்துன் ஹம்ரா, நபி அவங்க சிவப்பு உடுப்பு உடுத்துகிறாங்க, சிவப்பு சோடி உடுப்பு உடுத்திருக்கிறார்கள். ஃபஜஅல்து அன்துரு இலைஹி வ இலல் கமர், நான் நபி அவர்களையும் பார்க்கிறேன், சந்திரன் அந்த முழு பௌர்ணமியையும் பார்க்கிறேன், நபி அவர்களையும் பார்க்கிறேன், பௌர்ணமி நிலவையும் பார்க்கிறேன். ஃபலஹு இன்தி அஹ்ஸனு மினல் கமர், ஆனால் அந்த பௌர்ணமி நிலவை விட நபி அவர்கள் தான் எனக்கு அழகாக இருக்கிறார்கள். அருமையானவர்களே, பௌர்ணமி நிலவை விட அழகானவர்கள் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் ஹிந்த் பின் அபி ஹாலா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் யதலஅலு வஜ்ஹுஹு தலஅலுல் கர் லைலத்துல் பத்ர், பௌர்ணமி நிலவண்டு எப்படி சந்திரன் பிரகாசமாக வெளிச்சமாக இருக்குமோ அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முகம் பிரகாசித்துக் கொண்டிருக்கும் என்கிறார். அருமையானவர்களே, நபி அவர்களை சொல்லிக் கொண்டு வரும்போது கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள், நபி அவர்கள் எவ்வளவு அழகாக இருப்பார்கள் என்று. அதற்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், மா ரஅய்து ஷைஅன் அஹ்ஸன மின் ரசூலில்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை விட அழகான யாரையும் நான் பார்த்ததே கிடையாது. கஅன் ஷம்ஸ தஜ்ரி ஃபீ வஜ்ஹிஹி, அவங்களுடைய முகத்தை பார்த்தா அந்த முகத்துல சூரியன் ஓடுற மாதிரி இருக்கும், அவ்வளவு பிரகாசமாக வெளிச்சமாக இருப்பார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்றாங்க. அவங்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இதா சுர்ர இஸ்தனார வஜ்ஹு கஅன்னஹு கத்அத்து கமரின், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சந்தோஷப்பட்டாங்கன்னா அவங்களோட முகம் எவ்வளவு அழகா வெளிச்சமாகிடும் என்றா ஒரு பௌர்ணமி நிலவுடைய அந்த சந்திரனுடைய ஒரு துண்டு மாதிரி இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகம் அவ்வளவு அழகாக இருக்கும் என்று சொல்றாங்க. ஹஜ்ரத் உம்மு பாபத் அல்-ஹுஸாயியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹிஜ்ரத் மதீனாக்கு போற நேரம் இவங்களுடைய கூடாரத்தை தான் கண்டு போறாங்க. அந்த நேரம் இந்த உம்மு பாபத் ரலியல்லாஹு அன்ஹா நபி அவங்கள பார்த்தாங்க. பார்த்தவங்க சொல்றாங்க, வாஹிருல் வதா, நபி அவருடைய வெண்மை கடுமையான வெண்மையாக இருந்தார்கள். ஹஸனல் ஹல்கி அப்லஜல் வஜ்ஹி, அழகான தோற்றம், பசுந்தான முகம். அஜ்பலுன் நாஸ் வ அபஹாஹும் மின் பஈத், தூரத்திலிருந்து பார்த்தவரும் மிகவும் அழகாயிருக்கும் அவருக்கு தூரத்திலிருந்து பார்த்தால். வ அஹ்ஸனஹு வ அஹ்லாஹு மின் கரீப், நீ நெருக்கமானவர்கள் பார்த்தா அவரை விட இனிமையானவங்க பசுந்தானவங்க அவருக்கு யாரும் கிடைக்காது, அப்படி அழகாக பசுந்தாயிப்பாங்க. கிட்ட இருந்து பார்க்கறதுக்கும் தான் தூரத்துல இருந்து பார்க்கிறவங்களுக்கும் தான் சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிக பசுந்தாக அழகாக இருந்தாங்க. அருமையானவர்களே, அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அடுத்தது உடலுடைய அமைப்பு எவ்வாறு இருந்தது, அவர்களுடைய உடல் பருமன், உடலுடைய அந்த அமைப்பு எவ்வாறு இருந்தது என்பதை சஹாபாக்கள் சொல்கிறார்கள். நபி அவர்கள் நடுத்தர உடல் நிலை கொண்டவர்களாக இருந்தார்கள். நாம் நினைப்பதை போன்று அவர்கள் மிகவும் உயரமானவர்களும் அல்ல, மிகவும் அவர்கள் கட்டையானவர்களாக உயரம் குறைந்தவர்களாகவும் இருக்கவில்லை. ஹஜ்ரத் பரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், ரபஅத்தம் மினல் கௌம், ஒரு கூட்டத்தில் ஒரு நடுநிலையானவராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். லைஸ பித்தவீலி வலா பில்கஸீர், நெட்டையர்களாகவும் இல்லை கட்டையராகவும் இல்லை என்பதாக சொல்லுகிறார்கள். அருமையானவர்களே, ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், நபி அவர்கள் ஹஸனல் ஜிஸ்ம், அவருடைய உடலை பார்த்தா அப்படியே அழகாக ஈயும். எவ்வளவு கண்டா, புஐத் மா பைனல் மன்கிபைன் மும்தலிஉல் கத்திஃபைன், நபி அவருடைய இரண்டு தோள்புயங்களும் அப்படியே விரிஞ்சிருக்கும். நபியுடைய இரண்டு தோள்புயங்களும் விரிந்திருக்கும். அவர்களுடைய அந்த இரண்டு தோள்புயத்துக்கு மேலால் உள்ள பகுதி சதை நிரம்பியதாக இருக்கும். அருமையானவர்களே, எப்படி இன்றைக்கு உலக அமைப்புல ஆண்கள் அழகாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி உடற்பயிற்சிகள் செய்து ஜிம்முக்கு போய் தன்னுடைய உடலை அழகாக்கி கொள்வாங்க. இது கஷ்டப்பட்டு வருத்தி இந்த உடலை அழகாக்குறது நபி அவருடைய பிறப்பிலே அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அவர்களுடைய இரண்டு தோள்புயம் விரிந்து அவருடைய அந்த தோள்புயத்தின் மேற்பகுதி சதைகளால் உயர்ந்ததாக இருக்கும் என்பதாக சஹாபாக்கள் சொல்றாங்க. அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிறம் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கூட இருந்து ஹிதமத் செஞ்ச 10 வருஷம் ஹிதமத் செஞ்ச ஹஜ்ரத் அஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி அவங்க அப்யத முஷ்ரிபன் பிஹும்ரா, நபி அவர்கள் வெள்ளை வெளியிறந்த வெள்ளையும் அல்ல, அதே போன்று அவர்கள் கருணை கலந்த அந்த
மண் நிறமோ அல்லது சாம்பல் நிறமோ அல்லது கருப்பு நிறமோ அல்ல. அப்ப என்ன கலர்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நிறம் செந்நிறம் கலந்த சிவப்பு நிறம் கலந்த வெண்மையானவர் இருப்பார். வெண்மை அதுக்குள்ளால் சிவப்பு இருக்கு. அருமையானவர்களே, அபியது முஷ்ரிபன் பிஹும்ரா, செந்நிறம் கலந்த வெண்மையானவர்களாக இருப்பார்கள். அது பரா ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், மா ரஅய்து ஷைஅன் அஹ்ஸன் மின் ரசூலில்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை விட அழகான ஆள் யாரை நான் பார்த்து கிடையாது. அபியது முஷ்ரிபுன் பிஹும்ரா, புகார்ல முஸ்லிம் வரக்கூடிய ரிவாயத், செந்நிறம் கலந்த வெண்மையானவர்களாக இருப்பார்கள். அருமையானவர்களே, அதே போன்று லைஸ பில் அபியதில் அம்ஹக் வலா பில் ஆதம், கடுமையான வெள்ளேரென்ற தீரண்ட வெள்ளையும் கிடையாது, அதே போன்று மண்ணிறம் உள்ள கருப்பு நிறத்தை சார்ந்தவர்களும் கிடையாது என்பதாக சொல்கிறார்கள். அருமையானவர்களே, அடுத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாசம் எப்படி இருந்தது? அவர்கள் பாவிக்கும் வாசம் அல்ல, அவர்களுடைய உடலுடைய வாசம் எப்படி? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இருந்த சஹாபாக்கள் ஒவ்வொருத்தரும் அவர்கள் கண்ட அனுபவம், அவர்கள் பார்த்து ரசிச்சவைகளை அவங்களே சொல்றாங்க. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான அத்யபன் நாஸ ராயிஹா, மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உடலுடைய வாடை வாசம் வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு உலகத்துடைய மக்களிலேயே மிகவும் நறுமணம் கொண்ட உடல் அமைப்பு உள்ளவர்களாக இருந்தார்கள். அவருடைய உடலே மணக்கும். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகத்துல மனம் வந்து கொண்டிருக்கும். வஜ்ஹுஹு தய்யிபுர் ராயிஹா, முகத்துல மனம் வந்து கொண்டிருக்கும். வலவ் மஸஹ்னா அலா ஸௌபிஹி கான தய்யிபா, அவருடைய ஆடையை தொட்டமண்டா எங்கட கைய அத்தர்ல பட்ட மாதிரி கையெல்லாம் அப்படியே மணக்கும். அவங்களுடைய உடல் சேர்ந்த ஆடை இருக்குதே, அந்த ஆடையை தொட்டாலும் எங்கட கையெல்லாம் மணக்கும். அந்த அளவு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடலே மனமாக இருந்தது. அந்த உடலுடைய வாசம் கஸ்தூரி வாசம் போல இருக்கு. என்ன மனம்னா கஸ்தூரி வாசம் மாதிரி வரும் அவங்களுடைய உடம்புடைய அந்த வாசம். அது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறாங்க, ரஅய்து அஹதன் அஷ்பஹ ராயிஹத்தன் மின் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பில் மிஸ்கி, நபி அவர்களுடைய வாடை அது கஸ்தூரி வாடையை போன்ற ஒரு நறுமணம் அவங்களுடைய உடம்பில் இருந்து வந்து கொண்டிருக்கும் என்பதாக சொல்கிறார்கள். புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத். அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உடம்பு வெறும் பக்கத்தில் இருக்கிறாளுக்கு மட்டும் இல்ல மணக்கிறது. அவங்களுடைய உடலுடைய மனம் எந்த அளவுக்கு இருக்குமெண்டா அவங்க பாவிக்கிற மனத்தை விட உடலுடைய அந்த மனம் இருக்குது மிகவும் கடுமையானதாக இருக்கும், உயர்வானதாக இருக்கும். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறாங்க, நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னால தொழுவோம். சபி அவங்க தொழுகையை முடிச்சிட்டு அப்படியே எங்கட இமாம் எங்களுக்கு தொழுகை நடக்கிற மாதிரி தொழுகையை முடிச்சிட்டு நபி அவங்க அப்படியே நடந்து போவாங்க. நஷும் ராயிஹத்தன் தய்யிபா லம் நஅரிஃப்ஹா மின் கபில், இதற்கு முன்னால எப்பயுமே நாங்க ஒரு அழகான வாசம், ஒரு நறுமணம் வந்து கொண்டே இருக்கும். நபி அவங்களுக்கு பின்னால போய் கொண்டிருக்கும் வாசம். சுப்ஹானல்லாஹ். தொழுதுட்டு போவாங்க, நாங்க சஃப்ல இருப்போம், பின்னால அவங்களுக்கு எல்லாம் மணக்கும் நபி அவங்களுடைய உடம்புடைய வாசம். அதில் சாது இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுகிறாங்க, நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பின்னால ஒரு நாள் தொழுகையில் நின்றேன். வகான ஜஸதுஹு யஃபூஹு பிராயிஹத்தில் மிஸ்கி, நபி அவர்களுக்கு பின்னால தொழுகிறோம், நபி உடம்புல இருந்து கஸ்தூரி வாசம் மாதிரி ஒன்று வந்து கொண்டே இருக்குது. இது இந்த அளவுக்குன்னா நபி அவங்க குளிச்சு பல நாள் இருந்தாலும் கூட தண்ணி இல்லாம சில நேரங்கள் கஷ்டமான நேரம் பிரயாணங்கள்ல பல நாள் குளிக்க இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். ஹத்தா பாத ஐயாமின் மின் குஸ்லிஹி, நபி அவங்க குளிச்சு பல நாள் ஆனத்துக்கு பின்னாலேயும் நபியோடைய உடம்புல இருந்து தொழுகைக்கு பின்னால இருக்கிற எங்களுக்கு அப்படியே கஸ்தூரி வாசம் மாய் வந்து கொண்டே இருக்கும். எங்களா நாம குளிச்சு மனம் போட்டதில்லை, நபி அவங்களுடைய உடம்பு குளிச்சு 14 ஆகினாலும் நபி அவருடைய உடம்புல இருந்து வாசம் வந்து கொண்டே இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத்தாகி கட்டில் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அப்படியே முகத்தை திறந்து பார்த்துட்டு நபியுடைய நெத்தியை முத்தமிட்டாங்க. முத்தமிட்டு சொன்னாங்க, திக்க ஹைஜன் வமையிதாயான்னு சொல்லுவாங்க,
யார சூழல்லா, நீங்க ஒசரோடு இருக்கக்குள்ளேயும் நறுமணம் தான், மவுத்தாகி மையத்தாக இருக்கிறீங்க, நீங்க உங்களோட நறுமணம் மவுத்தாகியும் மறுமணமா தான் இருக்கிறீங்க. மவுத்தானாலும் நபி அவங்களுடைய வாசம் அவங்கள விட்டு போகல. மையத்தாக இருக்கும் போதும் நீங்க நறுமணம் மணக்கிறீங்களே யார சூழல்லா. அருமையான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னா எங்களோட உட்கார்ற நேரம் கானத் ராயிஹத்துஹு தஃபூஹுல் மக்கான், அவங்களோட வாசம் உங்க வீட்டுடைய எல்லா பகுதிகளும் அப்படியே வாசம் பெய்திடும். நபி வீட்டுக்குள்ள வந்தா சத்தம் போட தேவையில்லை, எங்களை கூப்பிட தேவையில்லை, கணக்க தேவையில்லை, நபி அவங்க வந்தாண்டு பிள்ளை வந்து செல்ல தேவையில்லை, நபி அவங்க வாரதோடு அவங்களோட வாசமும் சேர்ந்து வந்துடும். அருமையானவர்கள், இது அல்லாஹ் அவங்களுடைய உடம்பே மனக்கத்தான் வச்சிருக்கிறார். அவ்வளவு உடலால நறுமணம் நிறைந்தவர்களாக இருந்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் நபி அவங்களை சந்திக்கிறதுக்கு உங்களோட வீட்டுக்கு போவேன். போற நேரம் உங்களோட வீட்டுக்கு பக்கத்தால போற நேரம் ஃபைதா மரர்து பிபைத்திஹி ஷமம்து ராயிஹத்தன் தய்யிபா. இப்னு ஹிப்பான்ல வர ரிவாயத், நபி அவங்களோட வீட்டுக்கு பக்கத்தால போவேன், நபி அவருடைய வாசலுக்கு வந்து கொண்டு. சுப்ஹானல்லாஹ், வீட்டுக்குள்ள இருக்கிற மனைவிக்கு எப்படி வாசமாயி, நபி அவங்களோட வீட்டுக்கு பக்கத்தால போற நேரம் நபியோடைய வாசம் அழகான வாசம் வரும். அஷ்பஹ பில் மிஸ்கி, அது கஸ்தூரி மாதிரி ஒரு வாசம். வலம் யகும் யதஇத்ரன் ஃபீ தாலிகல் வக்த், ஆனா நான் போற அந்த நேரம் நபி அவங்க அத்தர் போடுற நேரம் இல்ல, அத்தர் போடாத பாவிக்காத நேரம், அந்த நேரம் நபி அவங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தால போனாலும் எனக்கு அந்த கஸ்தூரி மாதிரி ஒரு அழகான வாசம் வந்து கொண்டே இருக்கும் என்கிறார். அருமையானவர்களே, நான் ஏற்கனவே சொன்னதை போன்று அவருடைய உடலுடைய வாடை அவர்கள் பாவிக்கும் கஸ்தூரி வாடையை விட கடினமானது, அழகானது, இன்பமானது. அதற்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்ப உது செஞ்சாங்களா அல்லது உடம்ப கழுவி குடிச்சாங்களா, குடிச்சிட்டு உது செஞ்சுட்டு ஒரு ஆடை போடுவாங்க, உடம்புல ஈரம் இருக்கும், ஈரம் படுற நேரம் அந்த உடலுடைய வாடை வியர்வை வாடையோடு இருந்தா அந்த வியர்வை வாசம் ஆடைக்குள்ள வரும். அருமையானவர்களே, அதே போல நபியோட உடம்போட சேர்ந்த அந்த ஆடையில என்ன ஒட்டிட்டு இருக்குதோ அதான் ஈரம் படப்புல அந்த வாசம் வெளிப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க wudu செஞ்சிட்டு குளிச்சிட்டு அவங்களோட ஆடையை போடுவாங்க. அந்த ஆடையில தஃபூஹு பிமிஸ்கின் தய்யிபின் வலா ஹாஜத லஹு பில் உத்தூர், அவங்களோட உடம்போட அந்த ஆடை பட்டத்தோட வாசம் கஸ்தூரி வாசம் வர ஆரம்பிக்கும். அவங்களுக்கு அத்தர் பாவிக்க வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. வகானத் ராயிஹத்துன் ஜஸதிஹி அஷத்து மின் ராயிஹத்தி மிஸ்கிஹி, அவங்களுடைய உடம்புடைய வாடை அவர்கள் பாவிக்கும் கஸ்தூரி வாடையை விட மிக கடினமானதாக அழகானதாக இருக்கும் என்று ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. அருமையானவர்களே, அதனாலதான் சஹாபாக்கள் நபிகளாருடைய வியர்வையும் விட்டு வைக்கிறார். ஏனென்றா அவங்களோட வியர்வல்ல, அவங்களோட வியர்வை எல்லாம் கஸ்தூரியை விட நல்ல வாசம் உள்ள நறுமணம். அதனால அவங்களோட வியர்வை வந்தாலும் கூட விட்டு வைக்க மாட்டாங்க. சஹாபாக்கள் போய் தொடச்சு கொள்வார். அப்படியே தண்ணி மாதிரி ஓடுற வியர்வை இருந்தா சின்ன போட்டல் வச்சு அதை சேர்த்து கொள்வாங்க, எடுத்துக் கொள்வாங்க. நபி அவர்களுடைய வியர்வை துளி கூட பூமியில் பட்டது கிடையாது. சஹாபாக்களுடைய உடல்களிலும் ஆடைகளிலும் தலைகளிலும் தான் பட்டது. சுப்ஹானல்லாஹ். அருமையானவர்களே, அது உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த வீட்டுக்கு வந்து சில நேரம் கையில தூங்குவாங்க. எங்கடைய மாதிரி ஃபேன் இருக்காது, ஏசி இருக்காது. நபிகளுடைய வியர்வையால அந்த உடல்ல இருந்து வியர்வை அப்படியே வழிந்தோடும். நான் என்ன செய்வேன்டா, சின்ன அத்தர் சின்ன போத்தல் ஒன்று எடுத்துக்கொள்வேன். அந்த போத்தல்ல அந்த வியர்வையை மெதுவாக நபி அவங்களுக்கு தெரியாம அப்படியே வியர்வை சொட்டையும் நான் சேர்த்து எடுத்துக்கொள்வேன். நான் அதை சேர்த்து அப்படியே பாதுகாத்து இருந்து எந்த ஆடையில எந்த உடம்புல என்னுடைய கரங்கள்ல நான் தேய்ச்சி கொள்வேன். ஏனென்றா மின் பர்க்கத்தி ராயிஹத்திஹி, அவங்களுடைய வியர்வையுடைய வாசத்துடைய பரக்கத்தை எடுத்துக்கொள்ளணும்ங்கிறதுக்காக வேண்டி. பஹியத்தில வரக்கூடிய ரிவாயத், ஒரு ரிவாயத்துல முஸ்லிம்ல வரக்கூடிய ரிவாயத்துல வருது, அவங்க கேட்டாங்க, உம்மு சுலைம் மாஹாதா, என்னது, என்ன செய்றீங்க,
சொன்னாங்க யார சொல்லலாம், இவங்களோட வேர்வை எடுக்க நினைச்சு கொள்ள வேணாம், இது ஏண்ட நறுமணம், இது நாங்க பாவிக்கிற மனம், இது இதுதான் ஆக சிறந்த நறுமணம், ஆக சிறந்த மனம் இது, அதனால இதை எடுத்துக்கொள்றேன் என்று சொல்லுவாங்க. அவங்க பாவிக்கிற அத்தரே நபி அவங்களோட வியர்வை தான். சுப்ஹானல்லாஹ். நபி அவங்களே நபியோடைய வியர்வையே அவ்வளவு பெரிய மனமண்டா உடல் எவ்வளவு வாசம், அந்த உடல்ல இருந்து வார வாசம் எப்படி, உடல்ல இருந்து வார வியர்வையே இவ்வளவு நறுமணமண்டா நபியோடைய உடலுடைய மனம் எப்படி. சுப்ஹானல்லாஹ். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நான் நபி அவர்களுக்கு பின்னால தொழுவேன். ஒவ்வொரு சஹாபாக்களும் சொல்றாங்க, சஅத் இப்னு அபீ வக்காஸ் சொன்னாங்க, அபூ ஹுரைரா சொன்னாங்க, இப்னு அப்பாஸ் சொன்னாங்க. இப்படி நபியோட இருக்கிற சஹாபாக்கள் எல்லாம் எப்பவுமே சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருக்கிற இந்த நறுமணத்தை எடுத்துக்கொள்றதுக்காக வேண்டி ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பைஹக்கில வாரிவாய, நான் நபி அவர்களுக்கு பின்னால் தொழுவேன். அந்த நேரம் பள்ளிகள்ல ஃபேன் இல்ல, ஏசி இல்ல, தரையாக இருக்குது, மண்ணுக்கு மேலால தொழுதாங்க, வியர்வை கொட்டும். இந்த நேரம் நபி அவருடைய வியர்வை அப்படியே வந்து ஆடையில படுற நேரம் நான் என்ன செய்வேன் என்றா, என்ற கையை கொண்டு ரசூலுல்லாஹ்வுடைய ஆடையில நபியுடைய உடம்பை என்னுடைய அப்படியே என்னோட ஆடையில அப்படியே தேய்ச்சி கொள்ளு. 4 பேர் பக்கத்துல போகிற நேரம் வியர்வை பக்கத்துல வருதுண்டா எங்க ஆடையை கொஞ்சம் பக்கத்துல இழுத்து கொள்ளும். ஏன் வியர்வை பற்றப்படா, கூட்ட பற்றப்படா, வாசம் எங்களுக்கும் வரும் என்று. இந்த சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்க்கு வியர்வை வருதுன்னு விளங்கினா கிட்ட போய் அப்படியே கையை வச்சு கொள்வாங்க ஆடைக்கு மேலால, அல்லது ஆடைக்கு மேல தண்ட உடுப்பை கொஞ்சம் அப்படியே தேய்ச்சி கொள்வாங்க. ஏனென்றா ரசூலுல்லாஹ்வுடைய அந்த வாசம் இருக்குது, அந்த வாசமே நறுமணம் நிகழ்ந்ததாக இருக்கும், நறுமணம் உள்ளதாக இருக்கும், அதனால நான் செஞ்சு கொள்வேன் என்று சொல்றாங்க ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க. அருமையான சகோதரர்களே, அடுத்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முடி. நபி அவர்களுடைய முடி அது 3 அமைப்புல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முடி வச்சிருந்தாங்க. இந்த உடல் அங்க அவயங்கள் என்று வார நேரம் அதையும் தொட்டுட்டு போற, இதை இன்னும் விரிவாக அடுத்த தலைப்புகளில் இன்ஷா அல்லாஹ் வரும். அருமையானவர்களே, நபியுடைய முடி எப்படி இருந்துச்சு, நபியுடைய முடியுடைய நீளம் அது 3 அமைப்புல ஹதீஸ்கள்ல வருது, 3 அமைப்புல இருந்தது. ஒன்று வஃப்ரா. வஃப்ரா என்றா இந்த காதனுடைய சோனை இருக்குது, காது சோனையோட ஒட்டின மாதிரி உள்ள பகுதி, பின்னால கழுத்துல காது சோனையோட சேர்ந்த பகுதி, இதுக்கு பேர் வஃப்ரா. நபி அவருடைய சில நாட்கள்ல நபியுடைய முடி காது சோனையோட சேர்ந்ததாக இருக்கும். இன்னும் ஒன்று லிம்மா. லிம்மாங்கிறது காது சோனையில இருந்து கொஞ்சம் கீழால இருக்கும், ஆனா அவங்களுடைய புயத்துல படாது, இதுக்கு பேர் வஃப் லிம்மான்னு சொல்றது. இது 2வது கட்டம். இதே போன்று நபியுடைய முடி இருந்திருக்கிறது. அதே போன்று ஜும்மா. ஜும்மாங்கிறது அடுத்தது அந்த கழுத்துல இருந்து காது சோலைக்கு கீழா வந்து என்னுடைய தோல் புயத்துல படக்கூடியதாக இருக்கு. இவ்வளவு 3 கட்டத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி இருக்கும். 3 அமைப்புல வைக்கிறத சொன்னது. அருமையானவர்களே, மொட்டையாக அப்படியே அடிக்கிறதும் இல்ல, அதே போல முடி அதை விட தாண்டி வளர்க்கிறதும் இல்லை. நபி அவருடைய முடி ஒன்று வஃபா காது சோனையின் அளவிருக்கும், அல்லது அதை விட தாண்டி கொஞ்சம் கீழிறங்கி இருக்கும், அல்லது அதை விடவும் தாண்டி இந்த தோற்புயம் வரைக்கும் இருக்கும். அவருடைய முடியுடைய அழக சொல்றாங்க, நெட்டையும் இல்ல, சில முடிகளையும் பிரஷ் முடி என்று சொல்லுவோம், நெட்டையாக ஈக்கு மாதிரி இருக்கு, அப்படியும் இல்ல சில முடி. அதே மாதிரி சிலாக்களுடைய முடி சுருள் முடியாக இருக்கும், சுருள் முடியும் இல்ல, சுருளும் இல்ல, நெட்டையான பிரஷ் முடியும் இல்ல, இரண்டும் சேர்ந்ததாக போல ஒரு நடுத்தரமான முடியாக இருக்கும் என்று ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. நபியுடைய முடி முழுக்க முழுக்க கருப்பாக இருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 வயசுல மூத்தாராங்க. இன்றைக்கு இருக்கிற 63 வயசுக்காராக்களை கொஞ்சம் எடுத்து பார்ப்போம், எத்தனை முடி கருப்பண்டு. அருமையான சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முழுக்க இருந்த எல்லா முடியும், தாடி முடி, தலைமுடி, மீச முடி, எல்லா முடிகளும் கருப்பாக தான் இருந்தது, கடும் கருப்பாக இருந்தது. விரல் விட்டு எண்ணக்கூடிய 20க்கு உட்பட்ட விரல் விட்டு எண்ணக்கூடிய சில முடிகள் மாத்திரம்தான் வெண்மையாக இருந்தது. தாடி முடியல, தலைமுடியில, மீச முடியல, இப்படி அருமை முழு முடிகளையும் சேர்த்து சில ரிவாயத்துகள்ல வருது 17 முடி. அது அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க,
இல்ல நபியாத்துல் பீதுன், சில எண்ணக்கூடிய முடிகள் மாத்திரம்தான். இன்னும் சில ரிவாயத்துகள் வருது, நபியுடைய தலையிலையும் தாடியிலையும் இல்ல சபா அஷரத பையதா, முஸ்லிம்ல வர ரிவாயத் 17 முடிதான் நபியுடைய வெண்மை முடியாக இருந்தது. முழுக்க கருப்பாகத்தான் இருந்துச்சு. அந்த அழகுல மௌத்தாகும் வயல குறைவே வரல. 17 முடி மாத்திரம்தான் வெள்ளை. எந்தெந்த இடத்துல வெள்ள முடி இருந்தது அதுவும் சஹாபாக்கள் சொல்றாங்க. உலகத்துடைய எந்த தலைவர்களையும் இவ்வளவு நுணுக்கமாக அணுவாக ஆய்வு செய்யப்பட்டு தேடப்பட்ட ஒரு தலைவரை நபி அவங்கள மாதிரி ஒருத்தரை பார்க்கறதுக்கு இயலாது. நபியுடைய முடி எந்தெந்த இடத்துல வெள்ளையா இருந்தது என்று சொல்றாங்க. முஸ்லிம்ல ரிவாயத் அப்துல்லா புஸ்ர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நபியுடைய அன்ஃபுகா என்றா இந்த கீழ் உதட்டுக்கு கீழால் உள்ள அந்த விடத்து வரக்கூடிய முடி, இந்த பகுதியுடைய சில முடிகள் வெண்மையாக இருக்கும். உதட்டுக்கு கீழால் வரக்கூடிய இந்த பகுதியினுடைய சில முடிகள் வெண்மையாக இருக்கும். அதே போல தலையினுடைய சுதுகின் 2 அந்த தலை இடி வரக்கூடிய 2 சைட் இருக்குது. காதுக்கு பக்கத்தில் உள்ள இந்த 2 பகுதிகள் கண்ணாடி போடும் போது 2 சைட்டிலும் இருக்கக்கூடிய அந்த சைட் பகுதி இருக்குது. இந்த பகுதிகளிலையும் அந்த சில வெண்மையான சில முடிகள் இருக்கும். அதே போன்று அங்கங்கே என்று ஓரிரு சில முடிகள் இருக்கும். அருமையானவர்களே, இப்படித்தான் நபி அவர்களுடைய தலையுடைய நரைமுடி கூட இருந்தது. நபி அவங்க அந்த நரைமுடிக்கு ஏதாலும் பாவிச்சாங்களா, மருதாணி அல்லது வேறு என்னையாலும் அவங்களோட கருப்பு நிறத்துக்கு மாத்திரத்துக்கு மாதிரி பாவிச்சாங்களா, இல்ல வெண்மையாகவே விட்டுட்டாங்களா என்ன அதற்கு அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த விதமான அந்த நிறத்தை மாற்றக்கூடியதும் பாவிக்கவில்லை. நபி அவர்கள் அதே நிலைமையில தான் இருந்தாங்க. 17 முடியோட வெண்மை முடியோட தான் வாது மௌத்தாகும் வரையில இருந்தாங்க. நபி அவங்க முடி எப்படி வச்சாங்க? சும்மா அப்படியே விடுவாங்களா, இல்ல டிஸ்கோ முடி மாறுவாங்களா, அல்லது பிரிச்சுப்பாங்களா? அருமையானவர்களே, அதுவும் ஹதீசுகள்ல வருது. அது நபி அவர்கள் ஆரம்பத்துல யஹூதி நசாராக்கள் வேலைக்காரர்களுக்கு ஒப்பாக இருக்கிறத விரும்புவாங்க. வேலைக்காரர்கள் ஆரம்பத்துல அவங்களுடைய முடிகளை அப்படியே பின்னால விட்டு தொப்பியினை போட்டுக்கொள்வாங்க. எங்களை நீண்ட மாலை முடி வந்தா அப்படியே பின்னால போட்டுக்கொள்வோம். பின்னாலதான் சும்மா அப்படியே மாந்து கொள்றது, மொத்தமா சீப்போடு ஆடுற மாதிரி. அந்த காலங்கள்ல முஷ்ரிக்கீங்கள், மக்காவுடைய காஃபிர்கள் இருக்கிறாங்களே முஷ்ரிக்கீங்கள், அல்லாஹ் நம்பி இருக்கிறாங்க, ஆனா இணை வைக்கக்கூடியவங்களா இருந்தா இவங்க அந்த முடியுடைய தலையுடைய முடியை பிரிச்சு கொள்வாங்க, பிரிச்சு இருப்பாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆரம்பத்துல அவங்களுக்கு வேலைக்காரர்களுக்கு ஒப்பாகிறதுக்காக வேண்டி தலை முடி அப்படியே விட்டு இருந்தாங்க. பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய முடியை பிரிச்சுதான் வாழ்வாங்க. நெருப்பமான முடி கருமையாக இருக்கும், அழகாக இருக்கும். அப்படியே 2ஆ பிரிச்சு வாழ்ந்தாங்கன்னா அருமையாக அந்த தலையிலிருந்து மனம் வரும், வாசம் வரும். எவ்வளவு பசந்தாயி பார்க்கிறது. 2 முடி அப்படியே நடுவால பிளந்து அப்படியே நெடுப்பமான முடியோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவாங்கன்னா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அவங்க கண்ணை யாராம பார்ப்பாங்க சஹாபாக்கள். அருமையான சகோதரர்களே, அதே மாதிரி எண்ணெய் போடுவாங்க. அந்த முடி நபி அவர்கள் முடிக்கு எப்படி எண்ணெய் போடுவாங்கன்னா ஒவ்வொரு நாளும் எண்ணெய் போட மாட்டாங்க. நபி அவர்கள் விட்டுட்டு ஒரு நாள் எண்ணெய் போட்டாங்கன்னா அடுத்த நாள் எண்ணெய் இல்லை, அடுத்த நாள் எண்ணெய் போடுவாங்க. எண்ணெயை இரவையில போடுவாங்க. அதே மாதிரி அருமையான சகோதரிகளே, தாய்மார்களே, குறிப்பாக உங்களுக்கு சொல்லுகிறேன். அதனால முடி பிள்ளைகள் வைக்கிறாங்கள் என்றா அந்த முடி ரசூலுல்லாஹ்வுடைய முறையை வைக்கிறாங்கன்னா சுன்னத். எங்களுக்கு அது பிடிக்காம இருக்க கூடாது. நபி அவர்கள் ஷஹ்மத்துல் உதுன், காதுடைய சோனை அளவு அல்லது அதை விட கொஞ்சம் கழுத்து அளவு, அதை விட கொஞ்சம் இதனுடைய புயம் தொடும் வரைக்கும் முடிகள் வைத்திருக்கிறார்கள், வளர்த்திருக்கிறார்கள். அதை போன்று அழகாக வைக்கலாம். அது சுன்னத்தான முடி வைக்கும் முறையாக இருக்கிறது. ஆனால் முடி வைத்தால் அந்த முடியுடைய ஹக்கை பேணிக் கொள்ள வேண்டும். அதனை நாங்கள் வாழ்ந்து கொள்வது, அதனுடைய முடி அங்கும் இங்குமாக இருக்கக்கூடாது, அது அசிங்கமான தோற்றத்தை கொடுக்க கூடாது. அதே போன்று அதற்கு எண்ணெய் வைத்து அதனை வாரி அதனை நாங்கள் பார்க்கக்கூடிய முறையில் எங்களுக்கு அவகாசம் எடுத்து அதனை செய்ய முடியுமா இருந்தால் நாங்கள் அதனை செய்வது சுன்னத். எனவே அருமையான சகோதரர்களே, அதே போன்று இந்த முடியுடைய பெருமதி கூட சஹாபாக்கள்கிட்ட நபியவங்களுடைய முடியுங்கிறதுனால
அதையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனஸ் சொல்றாங்க, முடி வலிச்சாங்க. ஹஜ்ஜுக்கு போற நேரம், உம்ரால போற நேரம் முடி வலிக்கிறாங்க. சஹாபாக்கள் வட்ட போட்டு கொண்டே இருக்கிறாங்க. நபி அவங்க முடி வலிக்கிறாங்க, மற்ற சஹாபாக்கள் ஆளுக்கள் அங்கால சுத்தி கொண்டே இருக்கிறாங்க. ஏன் சுத்துறாங்கன்றா, ஃபமா யுரிதுன ஐயக ஷைஉன் இல்லா வகா ஃபீ யதி அஹதிஹிம். முஸ்லிம்ல வர ரிவாயத், அதுல ஒரு முடி சரி அப்படி கலண்டு வெளியே போகக்குள்ள அது எங்கேயும் விழப்படா என்ற கையில தான் விழனம் வந்து ஒரு முடிசரி கிடைக்க மாட்டாதான்னு தான் அப்படியே சுத்தி கொண்டே இருப்பாங்க. நபியோடைய ஒரு முடியை சரி எடுத்துக்கொள்ளணும்ங்கிறதுக்காக வேண்டி. இன்னும் ஒரு ரிவாயத்துல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு போன நேரம் முடியை வலிக்க சொன்னாங்க. வலது பக்கம் வலிக்க சொன்னாங்க, அதுக்கு பிறகு சொன்னாங்க இடது பக்கம் வலிக்க சொன்னாங்க. 2 பக்கம் வலிச்சு முடிய தந்த நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முடிய அப்படியே மக்களுக்கு பங்கு வச்சாங்க. ஏன்னா எல்லாரும் கேட்கிறாங்களே முடிய, அதுல ஒரு ஆளுக்கு ஒரு துண்டு ஒன்றொன்றாக முடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பங்கு வச்சாங்க. அந்த அளவு நபி அவங்களுடைய முடிய கூட எப்படி வியர்வை ரசூலுல்லாஹ் விட்டு வைக்கலையோ, ரசூலுல்லாஹ் முடியையும் சஹாபாக்கள் விட்டு வைக்கல. அதனுடைய பரக்கத், அதனுடைய மனம், அதனுடைய மிகப்பெரிய சிறப்பை அது எடுக்கக்கூடியவர்களா இருந்தான். நபியுடைய நெற்றி, அது தலையில இருந்த நெற்றி எப்படி இருந்தது? நபியுடைய நெற்றி உயர்ந்த விரிந்த நெற்றியாக இருந்தது. குறுகிய நெற்றியெல்லாம் முடி வளர்ந்தவர்களாக இருக்கல்ல, நெற்றி உயர்ந்த விரிந்த உடல் நெற்றி கொண்டவர்களாக இருந்தார்கள். அதே போல் நபியுடைய முகம் எப்படி இருந்தது? நபியுடைய முகம் கடுமையாக விரிந்தி சொக்கு பத்திய முகமோ அல்லது கூறு முகமோ கிடையாது. அதே நேரம் முழுமையாக வட்ட வடிவம் கிடையாது. நபியுடைய முழுமையான வட்ட வடிவம் கிடையாது. சொக்கு பத்தியதாக இருக்கக்கூடிய சதை வளர்ந்ததாக முடியும் கிடையாது. அதே போன்று கூர்முகமாகவும் இல்லை. நபியுடைய வட்டம் இருக்கக்கூடிய வட்ட முகம் என்று சொல்லலாம், ஆனா முழுமையான வட்டம் இல்லை. வட்ட முகம் என்று சொல்லக்கூடிய அளவில் ஒரு வட்டம் சார்ந்த ஒரு முகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முகமாக்கி இருந்தது. நபியுடைய புருவம் எப்படி இருந்தது? சஹாபாக்கள் சொல்றாங்க, நபியுடைய புருவம் அடர்த்தியாக இருக்கும், கடும் கருப்பாக இருக்கும். 2 புருவங்களும் சேர்ந்து இருக்காது. மேல் உயர்ந்ததாக, கருமையானதாக, அடர்த்தியானதாக, தள்ளி தள்ளி இடவிட்டதாக இருக்கும். அதற்குள்ளால் ஒரு நரம்பு செல்லும், மேலால் ஒரு நரம்பு போகும். நபி அவர்களுக்கு கோபம் வந்தால் அந்த நரம்பு வீங்கி எழும்பும். நபியுடைய பார்க்கவே பசுந்தா இருப்பாங்க. அவங்களுடைய புருவம் கூட அழகாக இருக்கும். நபியுடைய மூக்கு எப்படி இருக்கும்? நெடிய மூக்கும் அல்ல, சப்பட்ட மூக்கு, கட்ட மூக்கும் அல்ல. நம்முடைய நடுத்தரமான மூக்கு. அதே போன்று ஓட்டைகள் வெளியே தள்ளுற மாதிரி, விளங்குற மாதிரி இல்லாம கொஞ்சம் பணிந்த நிலைமையில் நபி அவருடைய மூக்கு இருக்கும். அந்த மூக்கு அப்படியே வெளியே எடுத்தாங்கன்னா அப்படியே அதுல இருந்து ஒரு பிரகாசம் வந்து கொண்டே இருக்கும். அந்த மூக்குடைய வெளிச்சம், மூக்குதான் முகத்துல முன்னுக்கு தள்ளி இருக்கிறது, அந்த பகுதியே அப்படியே வெளிச்சத்தால அப்படியே வெளிச்சம் பளிச்சென்றிருக்கும் நபி அவருடைய மூக்கு. நபியோடைய கண் எப்படி இருந்துச்சு? நபியோடைய கண் விசாலமான பெரிய கண்ணாக இருந்தது. பெரிய கண்ணா நாங்க சொல்லக்கூடிய அசிங்கமான முறையில் உள்ளதில்ல, அந்த கண் அழகர் என்று சொல்லுவோமே, அத மாதிரி அழகான கண் வடிவமைப்பு. அவருடைய கருப்பு மாணிக்கம் கருப்பாக இருக்கும். நபியுடைய அந்த வெள்ளை பகுதி, அந்த வெள்ளையில் செந்நிறம் கலந்த வெண்மையாக இருக்கும். நபியுடைய இமைகள், கண்ணுக்கு மேலால் உள்ள இமைகள் நீண்டதாக இருக்கும். அது கண் அலர்களுக்கு நாங்க பார்த்து என்ன மாதிரி இருக்கும் என்று அவங்க டிசைன் பண்ணுவாங்களோ அதே அமைப்புல தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண் அமைப்பு இருந்தது. அருமையானவர்களே, நபியுடைய வாய் எப்படி இருந்தது? பல்லு எப்படி இருந்தது? சஹாபாக்கள் சொல்றாங்க, நபியுடைய வாய் நீண்ட வாயும் அல்ல, ஏன் சுருங்கிய சின்ன வாயும் அல்ல, நடுத்தரமான வாய் அழகுள்ளவர்களாக இருந்தார்கள். அதே அவருடைய பல்கள் ஒவ்வொன்றும் ஒத்த பல்லாக இருக்கு, சேர்ந்து இடையில முளைச்சி ஒன்றுக்கு மேல ஒன்று ஏறி இருக்காது. நபியோடைய பல் முஃப்லிஜல் அஸ்னான், ஒவ்வொரு பல்லாக இருக்கும். அதே போல முன்னுக்கு நீண்டிருக்காது பல். நபியோடைய பல் உள்ளுக்கு தான் இருக்கும். அவங்க சிரிச்சாத்தான் அந்த பல்லு விளங்கும். சிலாக்கள் சிரிக்காட்டியும் பல்லு விளங்குற மாதிரி முன்னுக்கு தள்ளி இருக்காது. நபி அவங்க புன்முறுவல் பூத்தால் அந்த பற்கள் அப்படியே விளங்கும், ஒவ்வொன்றாக இருக்கும். நபியோடைய சஹாபாக்கள் சொல்றாங்க, நபி அவங்க சிரித்தாங்க எவ்வளவு அழகண்டா, ரசூலுல்லாஹ் சிரிக்கக்குள்ள வார அழகு இருக்குது, அது யார் சிரிக்கக்குள்ளையும் வராது. நபியோடைய வெண்மை, பல்லுடைய வெண்மை எந்த அளவுன்னா, அவங்க அப்படியே சிரிச்சாங்கன்னா அந்த பல்லுடைய வெண்மையால முகமே வெளிக்கும். அவ்வளவு வெண்மையான
பல்லுள்ளவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாங்க. புகாரில் வர ரிவாயத். அடுத்தது அவர்களுடைய தாடி. அவருடைய தாடி சிலரை தாடிகளாக அங்கும் இங்கும் முளைக்கக்கூடிய தாடியாக இல்ல, நபியுடைய தாடி அடர்த்தியானதாக இருந்தது. நபியுடைய தாடி மிக முக்கியமான சுன்னத், அது ஆண்மைக்கு மிகப்பெரிய பங்கு என்று இன்றைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார். அருமையானவர்களே, தாடி நபியுடைய இரண்டு அந்த முகம் கன்னத்துடைய அமைப்பில் அப்படியே வந்து அடர்த்தியான இருக்கும். மிக நீளமானதும் கிடையாது, மிக சுருங்கிய கொட்டையானதும் கட்டையானதும் கிடையாது. கையால் பிடிக்கும் அளவு, கையால் இப்படி கோரி பிடிக்கும் அளவில் மிக நிறைந்ததாக இருக்கும், அடர்த்தியானதாக இருக்கும். அதற்குள்ளால் அவர்களுடைய தோல் விளங்காத அடர்த்தியான தாடியாக இருக்கும். அதே போன்ற அருமையானவர்களே, நபி அவர்களுடைய நெஞ்சு பகுதி, வயிற்று பகுதி எப்படி இருக்கும் என்றால் வயிறும் நெஞ்சும் சமாந்தரமாக இருக்கும். அரிது சதுர், நெஞ்சில் அப்படியே விரிஞ்சதாக இருக்கும். ஜிம்முக்கு போறாக்கள், பெரிய உடற்பயிற்சிகள் செய்யறாக்கூடிய நெஞ்சில் அப்படி விரிஞ்சி வருமோ, விரிஞ்சி நாம் சமமாகிக்குமோ, இதே மாதிரி உங்களுடைய நெஞ்சும் வயிறும் அப்படியே சமமாக இருக்கும். நெஞ்சு பகுதி விரிஞ்சதாக இருக்கும். அதே போல அவங்களுடைய நெஞ்சுடைய முடிகள் அங்கங்க இருக்குமாண்டா நபியர்களுடைய நெஞ்சு பகுதியிலே, வயிற்று பகுதியிலே முடி இருக்காது. ஒரே ஒரு கோடு போன்றி நெஞ்சில் இருந்து தொப்புள் வரைக்கும் ஒரு கோடாக அப்படியே சென்று கொண்டிருக்கும் அந்த முடியுடைய அழகு. அருமையானவர்களே, அதே கை தோற்புய பகுதியிலே நல்ல முடி நிறைந்தவர்களாக இருப்பார்கள். தோற்புயம் கைப்பகுதியிலே நிறைய முடி உள்ளதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பார்கள். அருமையானவர்களே, இறுதியாக சொல்லி முடிக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எந்த விதத்திலும் அவங்களுடைய துப்பண்ணி கூட சஹாபாக்கள் கீழே விடவிடல. ஏற்கனவே வந்த மாதிரி சொன்ன மாதிரி அவங்களுடைய வியர்வை கூட ஒரு சொட்டு கீழே விழுந்திருக்காது. நபியுடைய ஒரு முடி கூட எங்கேயாலும் அசுத்தத்துல, அசிங்கத்துல, ஊத்தையில கிடந்திருக்காது. யாருந்தாலும் ஒரு மடியில, யாருந்தாலும் ஒருத்தருடைய கையில, இப்ப யாருந்தாலும் ஒருத்தருடைய வீட்டுல மிக பத்திரமாக பாதுகாப்பாக பொக்கிஷம் முத்து பாக்குற மாதிரி அந்த முடி இப்பையும் பாதுகாக்கப்பட்டு கொண்டு சில நல்லவர்களுடைய கரங்களிலே இருந்து கொண்டிருக்கிறது. அருமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இதெல்லாம் தாண்டி அவர்களுடைய சிறுநீர் அதுவும் சுத்தம் தான், அதுவும் அசுத்தம் கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவசர தேவை வந்தா ஒரு போத்தல் வச்சிருப்பாங்க வீட்டுல, அந்த போட்டல்ல அவங்க சிறுநீர் கழிச்சு கொள்ளுவாங்க. ஒரு நாள் அவசர தேவை, வெளியே போறது எங்களை மாதிரி வீட்டுக்கு பக்கத்துல இல்ல, அவங்க சிறுநீர் கழிக்கிற தூரத்துக்கு போகணும். அப்ப அதுக்காக வேண்டி அந்த போத்தல்ல நபி அவங்க சிறுநீர் கழிச்சு வச்சிருந்தாங்க. காலையில ரசூலுல்லாஹி வெளியே போயிட்டு உள்ளுக்கு வந்தாங்க, சிறுநீர் அத பார்த்தாங்க காணல. அப்ப அங்க இருந்தாங்க ஒரு பொம்புல, அவங்களோட பேர் பரக்கா. பரக்கா என்றா யார் என்றா அதற்கு உம்மு ஹபீபா, நபியோடைய மனைவியுடைய அடிமையாக இருந்தாங்க. நபி அவங்களுக்கும் அந்த உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கும் ஹிதமத் செய்யற பொம்புல, அடிமை பெண். இந்த பெண் தான் இருந்தாங்க. அவங்கள்ட்ட கேட்டாங்க, இதுல நான் சிறுநீர் வைத்திருந்தேனே எங்கிட்ட கேட்டாங்க. சொன்னாங்க அந்த பெண் ஹபஷாவுடைய பகுதியில உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க ஆரம்ப நேரத்தை ஹிஜ்ரத் போயிருந்தாங்க. அங்க போய் வார நேரம் அங்கிருந்தே இவங்களோடு வந்த அடிமை பெண். அவங்கள்ட்ட கேட்டாங்க, இந்த பாத்திரத்துல இருந்து சிறுநீர் எங்கன்னு கேட்டாங்க. சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் குடிச்சிட்டேன் யார சொல்லலாம்டா. அந்த பொம்பளைக்கு தெரியும் ரசூலுல்லாஹ்வுடைய சிறுநீர் என்று. அரபியர் எங்கட சிறுநீர் மாதிரி நாத்தம் வராது, அது கஸ்தூரி மாதிரி மணக்கும். எப்ப கிடைக்கிற பாக்கியம் இது கிடைக்குமாண்டு பாக்கியமா எடுத்து சிறுநீரை குடிச்சிட்டாங்க. அப்படியே சொல்றாங்க, அந்த பெண்ணுக்கு மவுத்துடைய அந்த நோய், மவுத்து ஆகும் நோயை தவிர வேற எந்த நோயும் வாழ்க்கையில வந்ததே கிடையாது. சுப்ஹானல்லாஹ். ஏனென்றா அந்த உடம்புல சேர்ந்தது ரசூலுல்லாஹ்வுடைய சிறுநீர். முஸன்னஃப் அப்துர் ரஸாக் பைஹக்கில ரிவாயத். அதே போன்ற அருமையானவர்களே, பஸார் ரிவாயத் வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இரத்தம். அப்துல்லா இப்னு உமர் ஜுபைர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நபி அவர்களை சந்திக்க போனேன். அந்த நேரம் அவங்க இரத்தம் குத்தி எடுத்து கொண்டிருந்தாங்க. நான் போனேன், நபி ரத்தம் குத்தி எடுத்துட்டு அந்த ரத்தத்தை தந்து சொன்னாங்க, இந்த ரத்தத்தை யாரு பார்க்காத இடத்துல கொண்டு ஊத்தி விடுங்கன்றாங்க. நான் வெளியே போய் அந்த ரத்தத்தை எடுத்து அப்படியே குடிச்சிட்டேன். நான் திரும்பி ரசூலுல்லாஹ் கிட்ட வந்தேன். கேட்டாங்க, அப்துல்லா இப்னு ஜுபைர் என்ன செஞ்சீங்க ரத்தத்தை அப்படின்னா. நான் சொன்னேன், யார சொல்லலாம், நான் ஒரு யாருக்குமே தெரியாத இடத்துல நான் வச்சிருக்கிறேன் என்ன நினைக்கிறேன் அப்படி என்றான். அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்ல ஷரித்தஹு, நீ சொல்றத பார்த்தா குடிச்சிட்டு போடுமே அப்படியேண்டான். ஓ யார சொல்லலாம், யாருமே பார்க்க இல்லாத இடம் நீங்க பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இதுல யாரும் பார்க்க மாட்டாங்க,
ரசூலா ரத்தம் கிடைக்குமா இங்க சரி அப்படியே எடுத்து குடிச்சிட்டேன் அப்படி என்றாங்க. சொன்னாங்க லா தமஸ்ஸன்னார், உனக்கு நரகம் தீண்டாது என்றாங்க. ஏன்? ரத்தம் சேர்ந்த உடல், ரசூலா ரத்தம் சேர்ந்த உடல். ரசூலா அப்படியே அவரை தலையும் தடவினார். அருமையான சகோதரர்களே, ரசூலுல்லாவுடைய வியர்வைய, முடிய, ரத்தத்தை, சிறுநீர், எச்சில வாங்கின சஹாபாக்கள் பெருமதி விளங்கி வாங்கினாங்கடா அவங்களை எவ்வளவு பின்பற்றிருப்பாங்க. ரசூலுல்லாவுடைய இவ்வளவு அழகான பசுந்தான நறுமணம் நிறைந்த வாழ்க்கை, உள்ரங்கத்திலையும் வெளிரங்கத்திலையும் அசிங்கமோ அசுத்தமோ இல்லாத ரசூலுல்லாவை வாழ்க்கையில பின்பற்றி வாழ்ந்தோம்டா அல்லாஹ் எங்களை பார்த்து எவ்வளவு சந்தோஷப்படுவார். உலகத்திலே மிக பின்பற்ற தகுதியானால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். அதனால இதுதான் ரசூலுல்லாவுடைய தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உள்ள விடயங்கள். அருமையான இதற்கு பின்னால ரசூலுல்லாவுடைய செயற்பாடுகள் எப்படி இருந்தது, அவருடைய அன்றாட செயற்பாடு, குடும்ப வாழ்க்கை முறை, வியாபார முறை, அவருடைய வளமையான செயற்பாடு, இபாதத்துடைய முறை, அவருடைய பாவிச்ச சாமான எப்படி இப்படி பாவிச்சாங்கிற விஷயங்கள் எல்லாம் தெளிவாக சொல்லப்படும். எனவே இப்படியான மஜ்லிஸ்கள்ல நாங்கள் தொடர்ச்சியாக இருந்து நபியுடைய வாழ்க்கை வரலாறை முழுமையாக தெரிந்து அறிந்து வாழக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் எங்கள் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. மாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.